விகட யோகமும் புத்திசாலி கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்க்க போகிற குரு பயிற்சி பலாபலன்கள் இந்த 2025 நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, உங்கள் ராசியில் தான் இந்த குரு பகவானே வரப்போகிறார். பொதுவாக 2025 ரொம்ப ஸ்பெஷலுங்க. மொத்தம் 3 பயிற்சியை பார்க்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சரி, இதோட இந்த ஸ்பெஷல் முடிஞ்சுதான்னு பார்த்தா, குரு பயிற்சியை பார்த்திங்கன்னா மொத்தம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார். அதோடு முடிஞ்சா மிதுனத்திலேருந்து கடகத்துக்கும் சென்றுறார். அப்போ இப்போவே 3 ராசி மாறிடுச்சு. ரிஷபத்திலேருந்து 3 ராசி மற்றும் என்ன ரிஷபத்திலிருந்து கடகத்துக்கு மாறினது மீண்டும் மிதுனத்துக்கு வரார். இப்போ 3 ராசியை 4 டைம் தொடர்பு கொள்ளுது. இதில் பலவித ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த மிதுனத்துக்கு கிடைக்க போகிற அற்புதத்தை பார்ப்போம். இதில் வருமான ரீதியாக சொத்து சுகம் சேர்க்கிறது, குழந்தை பாக்கியம், திருமணம், அதோடவா தொழில்துறையில் ஏற்படுற வளர்ச்சி, இதில் வெளிநாடு செல்லும் யோகங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ராசிக்கு நான் ஃபஸ்ட்டு பேச போகிறது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியில் குரு பகவான் கஜகேசரி யோகத்தை கொடுக்குறார். அவரே 7-10 அவர் உங்கள் ராசி 5-9 பார்க்கிறார். எவ்வளோ சிறப்பு பாருங்க. இப்போ முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, திருமணம் என்று ஒரு விஷயங்கள். ஃபஸ்ட்டு 7ஆம் இட்ட குரு பார்வை செலுத்துறதுனால, ராசியோட குரு மேலே போகிறதுனால குரு பலன் உண்டு. திருமண யோகம் இருக்கிறது. குரு சுபிட்சமாக இருந்து குரு பலனை அமோகமாக அள்ளித்தரப் போகிறார். திருமண தடைகளை விலக்கப் போகிறார். திருமணம் உறுதியாக நடைபெற காலகட்டம். அப்போ ஜாதக ரீதியாக தொந்தரவு இருந்தால் கூட ஒரு சில பரிகாரங்களை பண்ணால் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு. இப்பொழுது திருமணத்துக்கு வரன் தானாக தேடி வரும். அதாங்க சிறப்பு. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம், திருப்பி கேட்காம திருப்பி ஒரு முறை அந்த திருமணமே ஃபைனலைஸ் ஆகக்கூடிய அம்சம் வந்தாச்சு. இது நல்லபடியாக இருக்குது. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த கால சூழ்நிலையில் டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 2வது திருமணம் அமைய காலகட்டமாக திருமணம் உறுதியாக போகிறது. ஆக மொத்தம் திருமணத்தின் வளர்ச்சி வெற்றியான காலகட்டமாக இருக்கிறது. திருமணத்துக்கு பார்க்கும்போது மட்டும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துடாதீங்க. நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து, கட்ட ரீதியான பொருத்தங்கள் பார்த்து, 7ஆம் அதிபதி ரீதியான பொருத்தம் பார்க்கணும். அதோடவா செவ்வாதோஷ ரீதியான பொருத்தம் எப்படி இருக்குது, ராகு கேது எப்படி இருக்குது, கூட்டு திசை வருதா, முகூர்த்த லக்கணம்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அதுதான் உங்கள் கல்யாண நாளுக்கு ஆரம்பிக்கிற புள்ளி. அதுதான் ஜாதகம் மாதிரி. ஒரு கடையை ஓப்பன் பண்ணுற நாள் எப்படி இருக்கும், அந்த கடையை வளர்ச்சி காட்டும் இல்லையா, அது மாதிரி கல்யாண நாள் தாலி கட்டும் அந்த நேரத்தை குறிச்சிக்கிட்டால் அது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருது. அப்போ நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் போடுங்க, வளர்ச்சியாக இருக்கும். ரைட். நேராக பிஸ்னஸ் பற்றி தான் பேச போகிறேன். 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரனால இப்போ தான் நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், கூட்டாக பண்ணணும்னு சொல்லி சிந்தனைகள் வருகிற காலகட்டம். அதுக்கு தகுந்த மாதிரியே 9ஆம் அதிபதி வரை இங்கே இருக்குது. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சியாக இருக்கும். பிஸ்னஸ் தைரியமாக தொடங்கலாம். இப்போ கூட்டாக தனித்தா, டெம்பரவரி கூட்டாக, அப்படி இல்லை இதை தனித்து பண்ணுறதுனா வேறு பக்கம் கடன் வாங்கி பண்ணுறதா, இல்லை கயிறுக்கு ஒரு அடகு வச்சு பண்ணுறதா, இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். அது லக்னம் தசாபுத்தி அந்த அடிப்படை பார்த்து பண்ணணும். ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி உண்டு. புது முயற்சிகள் கை கொடுக்கிற கால சூழ்நிலை. நீங்கள் வேகமாக விரைவுபடுத்த வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ 8ஆம் அதிபதி ஆன சனி 10ல் இருக்கார். அப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட என்னென்னா, யாரோ ஒருத்தருக்கு அவங்க வேற ஒருத்தரோட பிஸ்னஸை அவங்க வேண்டான்னு விடுற பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனையில் இருக்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் பணம் கட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக மொத்தம் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்குது. ரைட். சொத்து சம்மந்தப்பட்டது, வேலைக்கு போகிற சொத்தை பார்த்துருப்போம். சொத்து என்ற தடையிலிருந்து விலகப் போகிறது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு இப்போ ஆதாயத்தை கொடுக்க வந்திருக்குது. புது திடீர்னு இறந்தவங்கள் சொத்து, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உங்கள் பேரில் எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு வளர்ச்சியான காலநிலை வந்திருக்கு. சொத்து பார்க்கும்போதே கட்டுறதா, இல்லை வாங்குறதா, இல்லை உயில் சொத்து மாதிரி வருதா, இல்லை இடத்த வாங்கி விற்கலாமா, இந்த மாதிரி சிந்தனை வரும். அதை பார்க்கணும். மாடி வீடா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரா, இதையும் பார்க்கலாம். எந்த மாடியில் போனால் நல்லாயிருக்கும். இப்போ காரு வண்டி இது மாதிரி வாங்குறோம், ட்ராவல்ஸ் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. ட்ராவல்ஸ் நடத்தினா எப்படி இருக்கும், நம்மளே இல்லை கார் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் புது வண்டியாக, செகண்ட் ஹேண்ட் வண்டி, இத்தனை விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், இத்தனை வீட்டில் அனலைஸ் பண்ணி எது யோகமாக இருக்கும், எந்த எண்கள் இருக்கும், அது வரைக்கும் பார்த்துட்டு பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வரப்போது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். குரு 5ஆம் வீட்டை பார்க்குது. குலதெய்வ சம்மந்தப்பட்டதில் ஆரோக்கியம் வளர்த்தியாக இருக்கும். குரு
பயிற்சி கொஞ்சம் அதிசாரத்தில் போய் 6ஆம் வீட்டை வேறு பார்ப்பார். இங்கே தான் முக்கியம். வேலை அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை ரைட்டாக போயிருக்கும். சார் வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் மாறுதல்கள் உண்டு. சில காலம் வேலையில் பிரேக் எடுக்க ஆசைப்படுறவங்க பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது. வேலை எடுத்துகிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்காக லீவ் எடுக்கிறவங்க, குழந்தை டெலிவரி ஆகிறனால 1 மாதம் 2 மாதம் லீவ் மீண்டும் அதே தொழிலே கிடைக்க வாய்ப்பு உண்டு. மெட்டர்னிட்டி லீவ் அது மாதிரிலாம் ஒரு சிலருக்கு உண்டு. அப்போ குழந்தை பிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மருத்துவ முறையில் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு இந்த வருஷம். ஏன்னா சில வருடங்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவ முறையில் குழந்தை பிறப்பு உண்டு. சரி, இப்போ புதுசாக திருமணமானவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மருத்துவம்னு எல்லாத்துக்கும் பொதுவாக எடுத்துக்கூடாது. அப்போ குழந்தை பிறப்பு இயற்கையாகவே வரனால ஏதோ ஒரு வகையில் குழந்தை பிறப்பு உண்டு. குழந்தைக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையை குழந்தைக்கு தாமதப்படுத்த வேண்டாம். இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி கோல்டன் டைம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த நாளத்தில் ராசியை பார்த்து 5, 9, 7 அத்தனை நிலையம் பார்க்கறனால ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலையாக இருக்குது. இது பயன்படுத்திக்கங்க. குழந்தைகளால் ஆல்ரெடி குழந்தை இருக்குது. குழந்தைகளால் சந்தோஷம் அனுபவிப்பாங்க. குழந்தைகள் வெளிநாடு செல்வது, குழந்தைகளுக்கு உண்டான திருமணத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ ஒரு வயதானவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா, வயதானவங்களுக்கு குரு பயிற்சி மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை. புதுசாக நட்பு ரீதியாக நிறைய அந்த ஜோதிடம், ஆன்மீகம், ஒரு புதுக்குழுக்கள், இன்பச் சுற்றுலாக்கள் இந்த மாதிரி அடிக்கடி போக வேண்டி வரும். எந்த ஏஜ் ஃபேக்டரிலும் போகக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஹெல்த் வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்துடுவீங்க. பொதுவாக வாக்கிங்காக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், ஸ்ட்ரெச்சபிள் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி நீங்களே ஒன்று பண்ணிக்கிட்டு நீங்களே டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் ஹெல்த் வைஸ் அமோகமாக இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு சில கேஸ் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியாக ஒரு கேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வம்பு வழக்கல் கேஸாக இருக்கலாம். கேஸு யாரோட இருக்கிறாங்க, கேஸ் சம்மந்தப்பட்டு சால்வ் ஆக போகுதுங்க. ஒரு கேஸ் இருக்குங்க, ஒரு கேஸ் போட்டிருக்கோம், அதில் வெற்றி உண்டு. ஒன்று யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்களோ அதில் அவங்க போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு உண்டு. அது விலகிடுவாங்க, இல்லை கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க. காம்ப்ரமைஸ் உண்டு. அதுக்குண்டான முயற்சிகள் நீங்களே எடுக்கலாம். ரைட். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு. ஒரு சில சின்ன பிரேக் சொன்னேன். ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு உண்டு. இடமாற்றம் உண்டு. படிக்கிற யோகம் வந்திருக்கு. பொதுவாகவே இந்த நேரத்தில் வேலைக்கு போய்ட்டு திடீர்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தோணும். வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது, உபரி வருமானங்கள், சின்ன உபரி வருமானங்கள் வருகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் இது வளர்ச்சியான வருடமாக இருக்கிறது. சரி, இப்போ என்ன வேறு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணுன்னா கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோயில் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் பற்றி பேசிடுவோம். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தடையை கொடுத்தா யார் கொடுப்பானா, 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான். அப்போ கேது பகவான் உண்டானது விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். அவர் தான் தடையை போக்க போகிறார். இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்தி வம்சம் சக்தி விநாயகர், அந்த விநாயகர் சம்மந்தப்பட்டது கும்பிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வளர்ச்சியை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்க போது அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.